வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாள். புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் தொடரும் போக்குவரத்து போலீசாரின் அதிரடி சோதனை. மது அருந்திவிட்டு பேருந்து ஓட்டிய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. கூத்தாண்டவர் கோவில் விழாவில் நடைபெற்ற திருநங்கைகளின் அழகி போட்டி. ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்திய திருநங்கைகள். இனி விரிவான செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், தமிழ் அமைப்பினர், பாரதிதாசனின் பேரன் கோ பாரதி மற்றும் குடும்பத்தினரும் பாரதிதாசன் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தொடரும் போக்குவரத்து போலீசாரின் அதிரடி காரணமாக கடந்த ஒரு வார காலத்தில் 30 லட்சத்திற்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பேருந்து நிலையத்தில் அதிரடியாக நடத்தப்பட்ட 3 மணி நேர சோதனையில் மது அருந்திவிட்டு பேருந்துவை இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு ஏர்ஹாரன் பயன்படுத்திய அரசு பேருந்து உள்ளிட்ட 15 பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்கியது என பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டவர்கள் மீது 30 லட்சத்திற்கும் மேல் கடந்த ஒரு வார காலத்தில் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தலைமையில் போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா என சோதனையில் ஈடுபட்ட பொழுது புதுச்சேரியிலிருந்து மதகடிப்பட்டு மற்றும் கன்னியகோவிலுக்கு செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநரை மது அருந்தியுள்ளாரா என கருவி மூலம் சோதனையிட்டதில் அவர் மது குடித்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை கீழே இறக்கி அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். மேலும் தமிழக அரசு பேருந்து, விழுப்புரம் டெப்போ உள்ளிட்ட 15 தனியார் பேருந்துகளில் தடையை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்ததை கண்டுபிடித்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததோடு 15 பேருந்துகளுக்கும் தலா 5000 வீதம் அபராதம் விதித்தனர். மேலும் இதேபோல் தடையை மீறி ஏர்ஹாரன் பயன்படுத்துவது, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, பேருந்து நேர கட்டுப்பாட்டிற்காக அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது, சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது என போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற அழகி போட்டியில் நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் புகழ்வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இந்த கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் இரவு நேரங்களில் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். மேலும் இவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு நடன நிகழ்ச்சிகள், கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அழகி போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான திருநங்கைகள் உற்சாகமாக நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் பிள்ளையார்குப்பம் மற்றும் மிஸ் திருநங்கை அழகி போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிரங்கடித்தனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளைச் சார்ந்த ஏராளமான பொதுமக்களும் திருநங்கைகளும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இந்த விழாவின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய ஆய்வாளர் கலைச்செல்வனை அவர்கள் மகுடம் சூட்டி சிறப்பு பரிசு பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த கஸ்டமர் ஆர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
புதுச்சேரியில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் அதிகம் கூடும் இடமான அண்ணா சதுக்கம் அருகே உழவர் சந்தை இயங்கி வருகிறது. உழவர்களிடமிருந்து நேரடியாக பெறப்பட்ட காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் காலை முதல் மாலை வரை பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தையில் வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை வாங்கி வைக்க ஏதுவாக இருக்கும் வகையில்